5 அறிவியலிகள் தங்கள் வாழ்க்கையை எண்ணம் போல் வாழ்கிறார்கள். ஆசைப்பட்டதெல்லாம் செய்கிறாங்க. சுதந்திரம், கடவுள் மனிதனுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அதனால தான் அவன் இஷ்டம் போல வாழ்கிறான். இங்கு எண்ணெய் என்று சொல்லப்படுவது ஒரு மனிதனுடைய உயிரை குறிக்கிறது. அந்த எண்ணெயை மனிதன், தன் உயிரை இந்த மனிதன் தன் இஷ்டப்படி செலவழிக்கிறான். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க நினச்ச மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்கவுங்க பிடிச்ச மாதிரி நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோமே ஒழிய கடவுள் என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறார், கடவுள் வருகிற பொழுது நான் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் யாரும் சிந்திப்பதில்லை. இன்னும் சற்று ஆழமாக யோசித்தோம் என்று சொன்னால், இயேசு ஆண்டவர் விண்ணகத்திற்கு போகிற பொழுது நமக்கு கொடுத்து விட்டு போன வேலைகள் என்ன என்பதையே நம் கிறிஸ்தவர்கள் இன்னும் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். மார்க்கு நற்செய்தி 16வது அதிகாரத்திலே கடைசியாக இப்படியாக இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு கட்டளை கொடுத்து கொண்டு போவார். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கை கொள்ளாதோரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர் என்று சீடர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்து விட்டு போகிறார். நற்செய்தியை நீங்கள் அறிவிக்க வேண்டும். நம்புகிறவர்களுக்கு ஆசீர்வாதம், நம்பாதவர்களுக்கு தண்டனை. மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் 19-20 வசனங்களை படித்து பாருங்கள். நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் என்று நமக்கு வேலையை கொடுத்து விட்டு விண்ணகத்துக்கு போய் தந்தையின் வலப்பக்கத்தில் அமர்ந்து கொண்டு நாம் எல்லாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உடல் சார்ந்த உலகு சார்ந்த காரியங்களில் முன்மதியாக செயல்படுகிற நாம் கடவுள் சார்ந்த காரியங்களில் நாம் முன்மதியாக செயல்படுகிறோமா?